வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ ஒரு ஃபேஷியல் பண்ணனா ஸ்டீமிங் ஆகி மூஞ்செல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. வந்தங்காட்டி இங்கே தண்ணியை திரிய விட்டேன்னா பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா கொதிக்க ஊற்றுது. காசே இல்லாமல் சிலிண்டரே இல்லாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரியிற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி எப்பயுமே இப்போ வந்து ஐஸ் க்யூப் இப்படி போட்டு வச்சுருக்கேன் ஃபேஸில் வைக்கிறதுக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேஸில் வைப்போம் காய்ஸ். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு காலையிலேருந்து 1 லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிச்சிருப்பேன். 2 லிட்டர்னே வச்சுக்கோங்க சரிங்களா, இன்றைக்கி கணக்குப்படி. அப்புறம் டீ இருக்குது, டீ சூடு பண்ணி குடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஐஸ் க்யூப்பை வந்து ஃபேஸில் கொடுக்குறோம். எரியுது, ஃபேஸ் எரியுது காய்ஸ், எரியுது. அதனால் வந்து ஃபேனை போட்டுட்டு பெட்டில் உட்காந்துக்கிட்டு ஐஸ் க்யூப்க்கு ஒரு துணி வேணுமே எடுக்காமே வந்துட்டேன். இன்றைக்கி வந்து சமைக்கிற வேலை இல்லை, நல்லா வீட்டில் பெட்டில் படுத்து தூங்கலான் இருக்கேன். ரொம்ப வருஷம் கழித்து நிம்மதியாக தூங்க போகிறேன். ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் தூங்கலான் இருக்கேன். எங்கேயாச்சும் சம்மருக்கு வெளியே போகலாமான்னு யோசிக்கிறேன். ஒரு 2 நாள் 3 நாள் வந்து டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு வரலான்னு. என்ன ஜில் கூழ் இந்த இதில் சொல்லுவாள் ஜில் ஜில் கூழ் அப்படின்னு, அந்த மாதிரி இருக்குது. என்னோட ஸ்டிப்பு உடஞ்சிச்சு காய்ஸ். ஸ்டிப்பு இருந்தால் ஒன்று கரெக்டாக இருக்கும், உடஞ்சிருச்சு. அதனால் இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டே பேச வேண்டியதாக இருக்குது. இப்படி இருக்கிற ஐஸ் கட்டி எடுத்து இப்படி வச்சு செம்ம ஜில்லுன்னு இருக்கு. ஐஸ் க்யூப் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டேன். ஒரு மாதிரி சில் கூழ்ன்னு இருக்கு. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் விட்டுட்டு நம்ம வந்து டீ குடிச்சிட்டு சாரீ இருக்கு இல்லையா, சாரீ கட்டி இன்றைக்கி வந்து வீட்டில் வெளியே வீடியோ ஷூட் பண்ண போகிறேன் சரிங்களா. உங்களோட சப்போர்ட் எவ்வளோ முடியுமோ கொடுங்க. ஸோ இப்போ டீ குடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம். ஐஸ் க்யூப் வச்சு தனியாக போட்டுது. சரி ஓகே காய்ஸ், டீ குடிப்போம். ஐஸ் க்யூப் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டேன். ஒரு மாதிரி சில் கூழ்ன்னு இருக்கு. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் விட்டுட்டு நம்ம வந்து டீ குடிச்சிட்டு சாரீ இருக்கு இல்லையா, சாரீ கட்டி இன்றைக்கி வந்து வீட்டில் வெளியே வீடியோ ஷூட் பண்ண போகிறேன் சரிங்களா. உங்களோட சப்போர்ட் எவ்வளோ முடியுமோ கொடுங்க. ஸோ இப்போ டீ குடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம். ஐஸ் க்யூப் வச்சு தனியாக போட்டுது. சரி ஓகே காய்ஸ், டீ குடிப்போம். ரொம்ப நாளாக அதை சாப்பிடலன்னு சீட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது என்னது, அப்பளம். வாங்க அப்பளம் சாப்பிடலாம். அந்த ஜில்னஸ் குறையும் போது அந்த பிங்க் கலராக இருக்க மாறிடும். டீ குடிச்சிட்டு தெரியுதுங்களா, கை ஒரு கலரு, ஃபேஸ் ஐஸ் க்யூப் வச்சனால பிங்காக இருக்கா. கீழே விழுந்துட்டேன். ஐயோப்பா. இப்போ மாறிடுச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு. எனக்கு அவ்வளோதான். ஒரு 2 ரீல்ஸ் மட்டும் எடுக்க முடிஞ்சால் எடுத்து போட்டுட்டு வீட்லேயே படுத்து தூங்க போகிறேன். ஸோ கஸ்டமர் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ சாரி, இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். வெளியே போகலான் இருக்கேன். ஒரு 2-3 நாளைக்கு இந்த மாதம் வந்து டூர் போகலான் இருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். ஹாய். வெயிலுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது நான் வந்து என்னோடய ஃபேஸ் பேக் இருக்கு இல்லையா, அது கூட வந்து கொஞ்சோண்டு இட்லி மாவு இருக்குல்ல, அதை வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணுறேன். நல்லா டைட்டன் பண்ணும்போது, அது காயும் போது ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வேற வச்சுருக்கோமா, அதனால நல்லா டேனும் ரிமூவ் ஆகும்.
இதில் வந்து உளுந்து வெந்தயம் அதெல்லாமே கலந்துருப்பாங்க இல்லையா, அதனால் வந்து நமக்கு டேனிங்கே சீக்கிரமாக ரிமூவ் ஆகும். நான் டைரெக்டாகவே வந்து இட்லி மாவு வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன். அது கூட நம்மளோட ஃபேஸ் பேக்கும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும் போது எனக்கு டேன் சீக்கிரமாக ரிமூவ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால் நான் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அரிசி மாவு மட்டும் இட்லிக்கு ஊற்றி வச்சுருப்பாங்க இல்லையா ஃப்ரிட்ஜுக்குள்ளே, அதை மட்டும் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வெயிலுக்கு நீங்களும் ஃபேஸ் பேக் போட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ வந்து கஸ்டமர் வேறு ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ எது பண்ணிங்கனாலும் கழுத்தை சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேன் ரிமூவ். லைட்டாக தண்ணியை தொட்டு ரொம்ப ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்க்ரப் பண்ணோம்னா நம்மளுக்கு பிம்பிள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதாங்க என்னோடய சீக்ரெட். இதோட என்னோடய குளியல் பொடி சேர்ந்து நான் பண்ணுறதுனால எனக்கு ரிசல்ட் நல்லா ஒயிட்டாக தெரியுது. நைட் என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரைட்டாக தெரிஞ்சிருப்பேன். அதுக்கு என்ன ரீசன்னா இதுதான் ரீசன். ரொம்ப ஸ்க்ரப்பும் பண்ண மாட்டேன். ஸோ அரிசி மாவு நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உளுந்தும் வந்து ரொம்ப டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து இது பண்ணும்போது ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஒரு சின்ன லைட்டாக பிம்பிள் க்ரீம் போடுறேன். இதுவுமே நான் ரெடி பண்ணது தான். லைட்டாக வச்சிட்டேன். இது ஒரு க்ளோ வரும். ஸோ சேம் டைம் வந்து இது ரொம்ப நேரம் நான் வச்சுக்கவும் மாட்டேன். ஆனால் டேனும் ரிமூவ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு மறுபடியும் ஆக்னி வர்றதுக்கு இது பண்ணாது. அதுக்குள்ளேயும் ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸ்கின் இரிட்டேஷன் இந்த மாதிரி எதுவுமே அதில் இருக்காது. ஸ்கின் கொஞ்சம் ஒரு அளவு க்ளோ கிடைக்கும் ஃபஸ்ட் டைம் போடுறதுனால. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எந்த கெமிக்கலும் இல்லாதனால எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா ஸ்கின் ஷைன் ஆகும், க்ளோ ஆகும். சரி, ஓகே காய்ஸ், பாய். உங்கள் எல்லாத்துக்குமே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் 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 பாய்.